அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நமது சேனலில் இன்றைய பதிவு திருமூலர் அருளிய திருமந்திரம். இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் விளக்கத்துடன் ஒவ்வொன்றாக தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் அளிக்க உள்ளோம். இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு சிவனருள் பெற்று பலன் பெற வேண்டியும், மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும், அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன். வாருங்கள், தினம் ஒரு திருமந்திரம் அறிவோம். திருமந்திரம் என்னும் நூல் திருமூலரால் தமிழில் அருளப்பட்ட சிவ ஆகமம் ஆகும். சைவ திருமுறைகளின் வரிசையில் திருமந்திரம் 10வது திருமுறையாக வருகிறது. 9 தந்திரங்களாக வகுக்கப்பட்ட இந்நூல் 3000 பாடல்களை கொண்டது. திருமந்திரம் பக்தி பிரபாவத்தில் ஆரம்பித்தாலும் அடுத்து உபதேசம், தத்துவம், யோகம், தியானம், சக்கரம், ஞானம் என்று பல விஷயங்களை பற்றி பேசுகிறது. திருமூலர் யோக பயிற்சி தரும் விதம் சுவாரஸ்யமான நடை. அவை வெறும் சூத்திரங்களாக இல்லாமல் படிப்பவர்களுக்கு உற்சாகம் தரும் விதமாக அதன் பலன்களையும் சேர்த்தே சொல்கிறார். தினம் ஒரு திருமந்திரம் பதிவில் இன்றைய திருமந்திரம் 134. முதல் தந்திரம் உபதேசம். உபதேசம் பெற தெளிந்த மனம் அவசியம். பொறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும். உரையற்ற உணர்வோர் உடம்பிங்கு ஒழிந்தால் கரையற்ற சோதி கலந்த சத்தாமே. பொறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும். உரையற்ற உணர்வோர் உடம்பிங்கு ஒழிந்தால் கரையற்ற சோதி கலந்த சத்தாமே. பாடலின் விளக்கம். குற்றமில்லாத பாலில் நெய் கலந்திருப்பதை போல அலையற்ற மனதில் குருவாகிய ஆசிரியர் சொல்லும் உபதேசம் பேதமில்லாமல் நிறைந்து நிற்கும். பேச்சற்ற மௌன நிலையில் நாம் அதை உணரலாம். உபதேச பொருளை உணர்ந்தோருக்கு உடம்பு இங்கு அழிந்தாலும் கரையற்ற சோதியாம் மெய்ப்பொருளில் கலந்து விடலாம். குழப்பம் இல்லாத தெளிந்த மனதில் குருவின் உபதேசம் நன்றாக பதியும். உபதேச பொருளை நன்கு உணர்ந்தவர்கள் தன் வாழ்நாள் இறுதியில் மெய்ப்பொருளாம் சிவசோதியோடு கலந்து விடுவார்கள். தமிழ் அன்பர்களே நண்பர்களே, இன்று தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் திருமூலரின் திருமந்திரம் பாடலை விளக்கத்துடன் தங்களுக்கு அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன். இப்பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். இறை அருள் பெறுவோம், இன்பமாய் வாழ்வோம். சர்வம் சிவமயம். அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.